ஹலோ மக்களே, வெல்கம் டு கரு கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல். அதாவது சண்டேனா இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். சிக்கன் மட்டன்லாம் எடுக்காத அப்போ நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் வரணும் அப்படின்னா இந்த முட்டை சுக்கா மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முட்டை சுக்கா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக சுலபமாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 4 எக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 4 எக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நல்லா உடச்சி ஊற்றிடுங்க. ஸோ ஒவ்வொரு முட்டையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 5, 6ன்னு எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணணுங்க. இந்த ஸ்பூன் இல்லை கரண்டி எது வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் நம்ம போட்டிருக்க உப்பு மிளகுத்தூள் இது எல்லாமே நல்லா கலந்து விடணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா டிஃபன் பாக்ஸை நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுடலாம். டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்களா, இந்த மாதிரி எல்லா பக்கமுமே எண்ணெய் வந்து நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த முட்டையை இந்த டிஃபன் பாக்ஸில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் எப்பயும் போல தாங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் அதுக்கு மேலே ஒரு இட்லி மூடி இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டிஃபன் பாக்ஸை வச்சு இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி வேக வைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் எண்ணெய் இட்லி வந்து நம்ம தட்டில் ஊற்றுவோம். இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே நல்லா இது பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அவிச்சு எடுத்துக்க போகிறோன்னு கூட சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு நல்லா வெந்து. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்து நல்லா ரவுண்டாக எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒட்டாமல் வரும். நம்ம எண்ணெய் தேய்ச்சிருக்கோம், அதனால் ஒட்டாமல் தாங்க வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு கத்தியில் வச்சு இப்படி எடுத்திங்கனாலே நல்லா சூப்பராக வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பீஸுமே எடுத்துடலாம். எடுத்து வச்சுட்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் வந்து நல்லா சுடுறதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து சீரகம் கடுகு இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க.
எப்பயுமே முட்டை பொரியல், முட்டை ஆம்லேட் இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை சுக்கா செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு பெரிய தக்காளிங்க. ஸோ பெரிய தக்காளி அப்படிங்கிறனால நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு தக்காளி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் இந்த ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெரிய அளவில் எந்த வித மசாலாவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். வரமிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள், வரமிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம்னாலே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதில் நல்லா டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். எப்பயுமே முட்டை பொரியலா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாமே நல்லா விரும்பி இந்த ரெசிபியை சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அதே நான் சொன்ன அளவு தாங்க. வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு, காரம் இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கனாலே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம தொக்கு மாதிரி செய்யக்கூடாதுங்க. நிறைய வெங்காயம், நிறைய தக்காளிலாம் சேர்த்து நம்ம முட்டை சுக்கா செய்கிறோம். அதனால் நம்ம கம்மியான அளவுக்கு வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே சேர்த்துக்கணும். சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டி எடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக முட்டை சுக்கா ரெடி ஆயிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கரண்டியை எடுக்காமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சுவையான முட்டை சுக்கா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.